Okay, binaan ayat. இந்த binaan ayat வந்து ayatனா ரெண்டு செக்ஷன் இருக்கணும். ஓகே, ஒரு ஆயாட் நம்ம உருவாக்கணும்னாக்கா 2 செக்ஷன் இருக்கணும். ஒன்னு சப்ஜெக்ட், ரெண்டாவது ப்ரெடிகேட். ஓகே, சப்ஜெக்ட்னா என்ன? இப்ப நான் அன்னைக்கு சொன்ன அதே ஆயாட்டை நான் உங்களுக்கு பாய்க்கிறேன். பென் இனி berwarna hitam. எதை பத்தி நான் பேசுறேன்? அந்த சப்ஜெக்ட் வந்து பென். பெனா பென் இனியா? பென் இனி வந்து சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் வந்து அதோடைய விளக்கம். அந்த பேனை பத்தி நான் என்ன பேசுறேனோ அது இந்த விளக்கத்தை வந்து நான் ப்ரெடிகேட்னு சொல்றேன். பென் இனி berwarna hitam. சோ berwarna hitam வந்து அதோடைய விளக்கம். அதோடைய விளக்கம் தான் நம்ம ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். ஓகே, அதோடைய விளக்கம் தான் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். சரி, பென் இனி சப்ஜெக்ட், berwarna hitam ப்ரெடிகேட். ஓகே, இதுதான் நார்மல் ayat biasa. ஓகே, contoh வந்து இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முத ayat. Subject, Cik Moni pandai memasak. யார பத்தி பேசுறோம்? Cik Moni. அவங்கள பத்தி நம்ம என்னன்னு சொல்றோம்? Pandai memasak. அப்ப pandai memasak வந்து predicate. ஓகே, இதுதான் நார்மல் ayat biasa. ரெண்டாவது, யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. பவானி படிங்க. Bawani? Ya cikgu, gadis yang cantik itu tentang saya. Gadis yang cantik itu tunang saya. அந்த அழகான பெண் வந்து என்னுடைய fiancé, என்னுடைய tunang. ஓகே, அப்ப யார பத்தி நம்ம பேசுறோம்? Gadis yang cantik itu. ஓகே, அவங்கள பத்தி. Gadis yang cantik. ஓகே, gadis yang cantik itu. அவங்கள பத்தி நம்ம என்ன விளக்குறோம்? அவங்க யாரு? அவங்க என்னோட tunang, கல்யாணம். Tunang saya. ஓகே, அவங்க என்னுடைய tunang. ஓகே, என்னோட tunang saya. சரி, அதோடைய விளக்கம் வந்து ப்ரெடிகேட் சொல்லுவோம். சரி, மூன்றாவது, குச்சிங் itu berwarna putih. நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவேன். குச்சிங் itu berwarna putih. எதை பத்தி பேசுறோம்? Kucing itu. குச்சிங் itu. என்னன்னு சொல்றோம்? Kucing. Berwarna putih. Berwarna putih. ஓகே, berwarna putih. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அடுத்த செக்ஷன் போறதுக்கு முன்ன. இதே ayatnya Cik Moni pandai memasak, அதை நான் கொஞ்சம் நீட்டமா கொஞ்சம் ayatnya tambah பண்ணி சொல்றேன். ஓகே, Cik Moni yang berpakaian cantik itu pandai memasak. Cik Moni yang berpakaian cantik itu pandai memasak. Itu வரைக்கும் subject teacher. அந்த itu வரைக்கும் படிங்க பாப்போம். Cik Moni yang Cik Moni yang pandai berpakaian cantik itu. Yang berpakaian cantik itu. அது வரைக்கும் என்ன வரும்? அது வரைக்கும் என்னது? Subject. teacher. ஓகே, தீர்கா சொன்னது சரியா? தீர்கா teacher. தப்பு. நான் சரி, teacher. தோப்புக்கான பொண்ணும் 100% right teacher. எப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்க பாப்போமே? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், நாங்க சொன்னது சரியா? சரிதான் டீச்சர். உண்மையாவா? ஆமா டீச்சர், உண்மையாவே சரிதான் டீச்சர். நீங்க எல்லாரும் இப்ப தோப்புக்கான போட போறீங்க. பரவாயில்ல டீச்சர். இப்போ அதான் கேம்ப் வந்து உங்களுக்கு போடுறேன் டீச்சர். ஓகே, ஆன்சர் கரெக்ட். வெரி குட். ஓகே, Cik Moni yang berpakaian cantik itu வரைக்கும் சப்ஜெக்ட். வெரி குட். தீர்கா, எல்லாரும் மத்தவங்க எல்லாருமே தைரியமா ஆன்சருக்கு ஸ்ட்ராங்கா நின்றவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ரெண்டாவது, gadis yang tinggi lampai dan cantik itu tunang saya. Gadis yang tinggi lampai. cantik itu அது வரைக்கும் சப்ஜெக்ட் டீச்சர். Cantik itu வரைக்கும். gadis yang tinggi lampai dan cantik itu வரைக்கும் டீச்சர். Okay, very good. Nama mana ni? Gadis yang tinggi lampai dan cantik itu subjek. Okay, அவங்கள பத்தி நம்ம என்னன்னு சொல்றோம்? tunang saya. பரவாயில்லையே, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க.
Okay. Kucing yang புரியுது bernama teacher. சொல்லுங்க. இல்ல இது புரியுது டீச்சர். உள்ளதுதான் அந்த சொங்சாங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு இந்த வரைக்கும். Songsang confuse-ஆ இருக்கா இல்ல active passive confuse-ஆ இருக்கா? அந்த ஐயர் ஆக்டிவ் பேசிவ் தான் டீச்சர். ஓ. இன்னும் சரியா புரிப்படல. பரவாயில்ல இது புரியுது டீச்சர். ரொம்ப Okay, எக்ஸசைஸ் இது புரியல. சரி, நீங்க கொஞ்சம் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுங்க, சொந்தமா பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். நான் கொடுத்த Okay, அந்த நோட்ஸை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மூணே விஷயம் தான். Katakan tidak mandiri, kata kerja objek. ஓகே, அந்த 3 விஷயம் தான் அதுல வந்து நீங்க அப்படியே மெனுக்க தூக்கி பின்னால போடணும், தூக்கி மெனுக்க போடணும், அவ்வளவுதான். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுனாக்கா அப்புறம் எனக்கு நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். ஓகே சரி. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, kucing itu. Kucing yang bernama Tompo berwarna putih. Kucing yang berwarna Tompo. Kucing yang berwarna Yang bernama Tompo tu. Tompo itu Kucing yang bernama Tompo. Tompo. அது வந்து என்னது? Subjek. Subjek. Objek. Predicate வந்து என்னது? Berwarna putih. Berwarna putih. ஓகே, berwarna putih. Very good. சரி, இப்ப நம்ம இத பாப்போமா? ட்ரை பண்ணுவோமே, பாப்போமே நீங்க செய்யறது சரியா தப்பான்னு. ஓகே, anda faham? ஓகே, புரிஞ்சுச்சா? சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜோ முஜி யார் அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? Tamil. ஓகே, தமிழ் சொல்லுங்க. தமிழ் வந்து எது கட்டையா இருக்கோ எது சின்னதா இருக்கோ அதுதான் முன்கூட்டியே நான் அப்படின்றாரு. Teacher, சரியா? novel subjek. நாவல் இது வந்து Subjek. ஓகே, predicate Sangat saya minati. Minati. sangat saya minati. Okay, very good. Ini ayat aktif ayat pasif? Passive teacher. Passive teacher. Pasif? Passive teacher. Yes, very good. Passive. Okay, இது passive. சரி, ரெண்டாவது யார் ட்ரை பண்ண போறா? காஞ்சனா? Kereta Proton Saga. அது என்னது? Subject. Predicate? Dikeluarkan oleh Ion. Okay, dikeluarkan oleh Ion. நம்ம எதை பத்தி பேச போறோம்? நம்ம kereta Proton Saga பத்தி பேச போறோம். அப்ப அதுதான் subject. Kereta Proton Saga subject, predicate வந்து dikeluarkan oleh Ion. Okay, மூன்றாவது. Kaki tangan kerajaan subjek perlu diberi predicate. Very good. எல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டே வரீங்களே, பரவாயில்லையே. ஓகே, 4. Rantai baru untuk subjek yang baru. Predicate? Dibeli oleh. Salah. இருங்க பாப்போம். ராஜன் சொல்லிட்டோம், பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டோம். சொல்லுங்க ராஜன். Subjek வந்து rantai baru. Rantai baru yang baru. Rantai baharu yang baru. ஓகே, நீங்க பார்க்கலாம். ஐயோ என்னடா பஹாரும் இருக்கு பாருவும் இருக்குன்னு. ஓகே, நல்லா தெரிஞ்சுச்சுக்குங்க. பஹாரு, rantai baharuனா என்ன? புதுசு. இந்த புதுசு நியூவை வந்து நம்ம பஹாருன்னு சொல்லுவோம். ஓகே, yang baru dibeli அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பதான் இப்ப வாங்கினது. அந்த இப்பன்றது வந்து நேரத்தை குறிக்குது. அந்த நேரம்ன்றது வந்து baru. I just came in. Saya baru masuk. அப்ப வந்து baru வந்து just now. அந்த just now வந்து BARU. ஓகே, அந்த just now வந்து எப்படி எழுதுவோம்? BARU. baru. New one. ஓகே, புதுசு. அத வந்து baharuன்னு சொல்லுவோம். BAHARU. baharu. ஓகே, rantai baharu yang baru dibeli itu. ஓகே, ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னாக்கா, எது வரைக்கும் itu இருக்கோ அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகே, எந்த இடத்துல itu வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அது நீங்க தெரிஞ்சுக்கணும். எதை பத்தி பேச போறோம்? rantai பத்தி. இந்த rantai baharu பத்தி. எப்ப வாங்கினது? இப்ப வாங்கினத பத்தி. So rantai baharu yang baru dibeli itu subjek, predicate ialah telah hilang. ஓகே, கேள்வி இருக்கா இதுக்கு? இல்ல டீச்சர். ஓகே, சரி, அஞ்சாவது ட்ரை பண்ணுங்க பாப்பா. Nani teacher. ஓகே, பவித்ரா. Polis traffic subject seharusnya menjalankan tugas dengan dedikasi predicate. Yes, very good. யார பத்தி பேசுறோம்?
Police traffic. போலீஸ் டிராஃபிக் பத்தி பேசுறோம். சோ அவங்க வந்து சப்ஜெக்ட். அவங்கள பத்தி என்னன்னு சொல்றோம்? Seharusnya Seharusnya menjalankan menjalankan tugas dengan dedikasi. ஓகே, அது வந்து நம்ம predicate. புரியுதா? புரியுது பரவாயில்லையே. teacher. 5 வாங்கிட்டீங்க. வெரி குட். ஓகே, அடுத்ததுக்கு போவோமே. இப்பதான் இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா? அது என்னடா சப்ஜெக்ட், அது என்னடா வியாச, அது என்னடா சொங்சாங்க, எனக்கு மண்டையே வலிக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி சிம்பிள். ஓகேவா? ayat biasana normal. ayat biasana என்ன? நார்மல். Normal. நார்மல்னா நீங்களாம் யோசிச்சுக்கோங்க. நீங்களாம் நார்மலா இருக்கிறீங்க. உங்க தலை எங்க இருக்கு? மேல டீச்சர். Teacher. மேல. உங்களுடைய தலை மேல இருக்கு. நீங்க நார்மலா இருக்கிறீங்க. நீங்க நடக்கிறது உங்க காலால நடக்கிறீங்க. அப்ப நீங்க நார்மலா நடக்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க யாராச்சும் ஒரு ஆள காலு மேல வச்சுட்டு அவங்க கையால நடந்தாங்கன்னாக்கா அவங்க நார்மலா? இல்ல teacher. இல்ல டீச்சர். நடக்கிறாங்க, அவங்க கையால நடக்கிறாங்களே, அதிசயமா இருக்கும். அதிசயமா இருக்கும். இல்ல அவங்கள வித்தியாசமா பாப்பீங்க. அவங்க வந்து பாலைவா நடக்கிறாங்களேன்னு சொல்லுவீங்க. அதுதான் இதோடைய ayat. அதுக்கு பேரு சொங்சாங். சொங்சாங்க்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா தெர்பாலே. தெர்பாலேனா என்ன? தலைகீழால teacher. தலைகீழாக மாறுறது. அவ்வளவுதான். சொங்சாங்னா தெர்பாலே. தெர்பாலேனாக்கா தலைகீழா மாறுறது. எப்படி தலைகீழா மாறுவோம்? ஓகே, ayat biasa வந்து நான் முத என்ன சொன்னேன்? Subject. ayat biasa முத என்ன வரும்? Subject. Subject teacher. சப்ஜெக்ட் முத வரும். அடுத்தது என்ன வரும்? Predicate. ஓகே, இதுதான் ayat biasa நார்மல். ஓகே, சொங்சாங் வந்து எப்படி மாறும்? Predicate வந்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வரும் டீச்சர். predicate மினுக்க போட்டுட்டு சப்ஜெக்ட் பின்னால போகும். நான் அந்த முதல் லத்திஹான்ல சொன்னேன் பாத்தீங்களா? லத்திஹான்ல அது ayat சொங்சாங் சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா டீச்சர். அது வந்து ayat சொங்சாங். அது நார்மல் ayat இல்ல, அது ayat சொங்சாங். அவங்க predicate மினுக்க போட்டுட்டு சப்ஜெக்ட் பின்னால போட்டிருக்காங்க. ஓகே ஓகே டீச்சர். ஓகே, இது சொன்னாங்க. Yes, teacher. எஸ் சரி, டீச்சர். இதோட டெஸ்ட நம்ம பாத்துருவோமே. அதுக்கு முன்னுக்க இத ட்ரை பண்ணுங்க பாப்போம். சொங்சாங்க யார் ட்ரை பண்ண போறா? Dirga teacher. ஓகே, தீர்கா. Pandai memasak Cik Moni. ஓகே, வெரி குட். கீதாஞ்சலி ரெண்டாவது. Tunang saya gadis cantik. ஓகே, ராஜன் சொல்லுங்க. Tunang saya gadis cantik. ஒரு வார்த்தை Tunang விட்டுருங்க. gadis yang cantik itu. tunang saya gadis yang cantik itu. ஓகே, மூன்றாவது. Sambil Berwarna putih kucing itu. பவித்ரா சொல்லுங்க. Berwarna putih kucing itu. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். டீச்சர் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, பெர்வானி சொல்லுங்க சரா. டீச்சர் இத்து வந்து குச்சிக்கு முன்னாடி வருமா இல்ல பின்னாடி வருமா டீச்சர்? இத்து வந்து திரும்ப சொல்லுங்க. பெர்வான புத்தே குச்சிங் இத்துன்னு வருமா இல்ல பெர்வான புத்தே இத்து குச்சிங்னு வருமா டீச்சர்? இல்ல, இது வந்து ஆக்டிவ் பாசிவ் இத்து மாதிரி எங்க நீங்க டீச்சர் வரும் மாத்தக்கூடாது. சென்டென்ஸ்? நீங்க வந்து நான் சொன்னது வந்து 2 மினுக்க போடணும், கொஞ்சம் முன்னால மாத்தணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஆக்டிவ் பாசிவ்க்கு. இது வந்து அப்படியே தூக்கி அப்படியே மாத்தணும். எதுவுமே நீங்க அந்த ப்ரெடிகேட் தூக்கி அப்படியே மினுக்க சப்ஜெக்ட மாத்தணும். berwarna putih kucing itu. Okay teacher. ஓகே, ஓகே டீச்சர். Okay. சரி, இப்ப நம்ம பாப்போமே. ஓகே, இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? சொங்சாங்க ayat biasa. Teacher. சரி, இதுதான் contoh. இந்த contoh பாத்தீங்கன்னாக்கா, Kim Seng seorang guru. Kim Seng வந்து subject, seorang guru வந்து predicate. ஓகே, இது வந்து ayat biasa. ayat சொங்சாங்க மாத்தனா எப்படி வரும்? Seorang guru Kim Seng. Guru. seorang guru Kim Seng. அதனாலதான் சில நேரங்களில் நீங்க படிக்கும் பொழுது டீச்சர் இது நான் என்னடா எப்படியோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அது சரியான்னு தெரியலையே அப்படின்னு. அப்படின்னாக்கா இதான் ayat சொங்சாங்னு அர்த்தம். ஓகே, seorang guru Kim Seng. Pelajar itu sedang mengulang kaji pelajaran. Songsanga matana? Sedang mengulang ngaji pelajaran pelajar itu. Pelajar itu. Okey, மூன்றாவது. Ibu saya sangat cantik.
Sangat cantik ibu Sangat saya. cantik ibu saya. Sangat cantik ibu saya. Okay. Rumah itu di tepi sungai. Di Tepi sungai sungai rumah itu. Tepi sungai rumah itu. Di tepi sungai rumah itu. Okay, very good. Okay. எல்லாம் டர டக்கன்னு சொல்றீங்க. ஏன்னா இங்க எனக்கு மேல ஆன்சர் இருக்கு. ஆமா டீச்சர். இதுக்கப்புறம் பாப்போமே. Okay. Okay. Hadiah itu untuk siapa? Untuk siapa hadiah itu? Hadiah itu. Okay. சரி, correct. இப்ப பாப்போமே. Okay, jalan raya. Okay, உங்களுக்கு teacher. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். படிச்சுட்டு நீங்க முதல்ல செஞ்சிருங்க. ஒன்று வியாசவா சொங்சாங்கானு எழுதிக்கங்க. நான் அப்புறமே பதில உங்கள்கிட்ட கேட்பேன். ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க. Dibina oleh kerajaan jalan raya yang lebar itu. அதோட அரஹான் படிங்க. Okay, Songsang. Kenal pasti ayat biasa atau ayat Songsang? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Okay, ayat biasa wah ayat Songsang. கேக்குறாங்க. அது வந்து ayat biasa-வா இல்லாட்டி ayat சொங்சாங்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே மாத்த வேண்டாம். ஆமா டீச்சர், இது ayat biasa. Songsang. Jalan raya yang lebar itu dibina oleh kerajaan. Ayat biasa-wா ayat சொங்சாங்கா? Ayat Songsang. Ayat biasa teacher. Ayat biasa. Ayat biasa teacher. Jalan raya yang lebar itu dibina oleh kerajaan. ஓகே, நம்ம இப்ப எதை பத்தி பேசுறோம்? Jalan Jalan raya. raya. Jalan raya rumah itu. நம்ம jalan raya yang lebar itu பேசுறோம். அப்ப அது முன்னுக்கு வந்திருக்கா பின்னால வந்திருக்கா? Menurut வந்திருக்கு டீச்சர். அப்ப அது வந்து நம்ம பேசுற நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்ப அது முன்னுக்கு வந்திருந்துச்சுன்னா அந்த அந்த ஜலன் ரயில் லேபார பத்தி பேசுறோம். என்னன்னு சொல்றோம்? Dibina oleh Dibina kerajaan. oleh kerajaan. அது வந்து அரசாங்கத்தால கட்டப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறோம். அப்ப அது வந்து predicate. predicate வந்து பின்னால இருக்கு. அப்ப அது பியாசவா சொங்சாங்கா? Ayat Ayat biasa biasa. teacher. சரியா? ஆமா டீச்சர். நாம நீ சொல்லுது சரியா? ஆமா டீச்சர். ஏன்னா சப்ஜெக்ட் சரி, முன்னாடி teacher. predicate பின்னாடினாக்கா ayat biasa டீச்சர். ஆமாவா உண்மையாவா? ஆமா டீச்சர். ஏன்னா டீச்சர் அப்படிதான் முன்னாடி சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா ayat சொங்சாங்னா predicate முன்னாடி இருக்கணும், சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கணும்னு சொன்னீங்க. ஓகே, டபுள் கிளாப். ஓகே, வெரி தேங்க்ஸ் குட். டீச்சர். சரி, அதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இரண்டாவது யார் சொல்ல போறா பாப்போம்? டீச்சர் சொங்சாங். டீச்சர் சொங்சாங் டீச்சர். Teacher Songsang. பேரு சொல்லி கொடுங்கப்பா. Teacher Dinasri. சொங்சாங் டீச்சர். யாரு முதல் கேட்டீங்க பேசுனீங்க? தினேஷ்ரியா? ஆமா டீச்சர். தினேஷ்ரி சொல்லுங்க. Ayat Songsang teacher. ஏன்? Nama awak siapa அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஆக்சுவலி பியாசவா வந்தா எப்படி வந்திருக்கும்? Siapa nama awak வந்திருக்கும் டீச்சர். siapa nama awak? siapakah nama awak? Siapakah nama awak? siapakah nama awak? அப்ப அந்த இடத்துல எது nama awak siapa? siapakah Ayat nama awak Songsang. தானே? இது ayat Siapakah nama Songsang. awak? Yes. Okay, very good. Thank you teacher. Okay, அடுத்தது மூன்றாவது யார் சொல்ல போறோம்? Ayat Songsang. டீச்சர் ஒன்னாவது வந்து வியாசி. ஆமா, ஒன்றாவது இது பியாச. ஓகே, யாரு? தீர்கா. ஓகே, தீர்கா சொல்லுங்க. மூணாவது வந்து ayat Songsang. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்திருக்கு. ஓகே, மூன்றாவது வந்து ayat சொங்சாங். படிங்க அந்த ayat பாப்போம். Mengeletar kesejukan badan Ravi. அது உண்மையா சொங்சாங்கா? ஆமா டீச்சர் சொங்சாங். ஆமா டீச்சர். டீச்சர் சொங்சாங் தான் டீச்சர். ஆமா டீச்சர் Songsang. முக்தாமத்? Ya. ஆமா டீச்சர். Muktamar. ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். சார் எனக்குமே முன்னுக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, நான்காவது. டீச்சர் தமிழ் biasa டீச்சர். விளக்கல. ayat biasa டீச்சர்.
பா, பேரை கூப்பிட்டுட்டு சொல்லுங்கப்பா. தமிழ் தமிழ். தமிழ்ல தானே பேசுறேன். நாலாவது ஐயா பேச டீச்சர். ஏன் நான் பேசு? பப்பா காடி சித்து அப்படின்னா அவர் வந்து அது வந்து சித்தாங் பண்ணி போன். சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல யாரு? சப்ஜெக்ட் வந்து பாப்பா காடி சித்து. அது முன்னுக்கு இருக்கா பின்னால இருக்கா? நினைக்கிறீங்க? அப்ப அது என்னது? ஐயர் டேஸ் தமிழ். ஐயா பேச டீச்சர். ஓகே, வெரி குட். ஐந்தாவது சேரன் டீச்சர். சொந்தமா தட்டிக்கிறீங்களோ? Songsang. ஓகே, யாராச்சும் பேரு சொல்லிட்டுங்களேன். யாரோ முத கை தூக்குனாங்களே, யாருக்கு முத கை தூக்குனது? தூக்கிட்டீங்களா? காஞ்சனா. காஞ்சனா. ஓகே, காஞ்சனா. காஞ்சனா. ஐயர் சாங்ஸ் டீச்சர் சரி படிங்க. ayat songsang ஏன் ஏ சம்சாம்? perlu tegas ketika bertugas. Enakah subjek penal இருக்கு, pengawal itu. Predicate menengah இருக்கு. வெரி குட், கரெக்ட். ஓகே, பரவாயில்லையே, இன்னைக்கு எல்லாருமே நல்லா டக்கு கொஞ்சம் டக்குன்னு active-ஆ ஆன்சர் இருக்கும் teacher. கொடுத்தீங்க. ஓகே, ஈஸியா இருக்கிறதுனாலயோ? ஆமா டீச்சர். ஈஸியா இருக்குது teacher. ஈஸியா இருக்கிறதுனால. சரி, நீங்க வந்து அந்த இப்ப நம்ம வந்து இப்படி பார்ப்போம். இது வந்து கிருணால் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னேன், நீங்க பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்ப நம்ம அத வந்து என்ன, ஐந்தாவது கேள்வி பாருங்க. perlu tegas ketika bertugas pengawal itu. அது சொங்சாங் தானே? ஆமா டீச்சர். ஓகே, ஆமா, இப்ப நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்னாக்கா, எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். Pegawai itu வந்து Ketiga tugas pelbagai பேரு 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 Pavitra டீச்சர். பவித்ரா. Pegawai itu subjek teacher. Perlu tegas ketika bertugas வந்து predicate teacher. ஓகே, வெரி குட். ஓகே, 4 கைத்தட்டல் நாலு வேணுமா? ஐயா பேசதான் டீச்சர். கைத்தட்டல் வேணுமோ? ஓகே, இருங்க. ஓகே, 4 யாரும் ட்ரை பண்ண போறா? அன்பு டீச்சர். அன்பு. டீச்சர் அது ஏற்கனவே பேசதான், அது நான் ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மட்டும் பிரிச்சு சொல்லணுமா? ஆமா, பிரிச்சு சொல்லணும். பப்ப காடி சித்து வந்து சப்ஜெக்ட், செடாங் Okay. டெலிபோன் வந்து ப்ரெடிகேட். ஓகே, வெரி குட். யார் அந்த கைத்தட்டல்? தமிழ் யாரு அண்ணன். கொடுக்குறா? ஓகே, தேங்க்யூ. சரி, 3வது யார் ட்ரை பண்றா? ஏஞ்சலா. Teacher, ஆன்சர் பண்ணுங்க. perlu tegas ketika bertugas வந்து மூன்றாவது. Number 3. mengeletarkan kedudukan badan Ravi. அது வந்து badan Ravi வந்து subject டீச்சர். ஓகே, அப்புறம் predicate டீச்சர். எனக்கு தெரியாதே, நீங்க தானே சொல்லணும். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்கு ஒரு முட்டாய் தரேன். எப்படி டீச்சர்? போன் வழியாவா டீச்சர்? நான் ஒரு போட்டோ இங்க அனுப்புறேன், நீங்க அங்க இருந்து எடுத்துக்கோங்க. print பண்ணிக்கோங்க. ஓகே டீச்சர், சாப்பிட்டுறலாம். சாப்பிடலாம். ஏஞ்சலா. bukan வந்து predicate. badan Ravi வந்து subject. ஓகே, badan Ravi subject, predicate வந்து mengeletar, kesejukan. ஓகே, குட். ஓகே, 2 யார் ட்ரை பண்ண போறா? அப்புறம் அவங்க எனக்கு கோச்சிக்குவாங்க, நான் உங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கலனா. ஓகே, ஏஞ்சலா, நான் அப்புறமேல முட்டாய் பிரிண்ட் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகே டீச்சர். ஓகே, சரி, 2 யார் ட்ரை பண்ண போறா? Siapa? Baik. நானு டீச்சர். சேரன் முத சொன்னாரு, சேரன் அப்படின்னு. siapa nama awak? ஓகே, Siapa வந்து ஏதோ நான் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் வந்து செப்பக்கா. nama awak நம்ம. nama awak itu. ஓகே, வெரி குட். சரி, 1வது
Okay, ஒன்றாவது. Dirga teacher. Okay, Dirga. Jalan raya yang lebar itu subjek, dibina oleh kerajaan predicate. Yes, very good. அவ்வளவுதான். Okay. Okay, இப்ப நீங்க உங்களுடைய ஆன்சரை நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்ததுக்கு போவோமே, பாப்போமே, முடியுமா முடியாதானே. வந்துச்சு லத்தியானுக்கு. நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். Baca arahannya, baca arahan. Tukarkan ayat biasa di bawah menjadi ayat songsang. கீழே கொடுக்கப்பட்ட ayat biasa வந்து சொங்சாங்கா மாத்த வேண்டும். அப்ப கீழே கொடுக்கப்பட்டது அத்தனைவே என்னது? ayat Ayat biasa biasa teacher. ஓகே, ayat biasa. ஓகே ஓகே, நம்ம Okay பார்க்கலாம். teacher. சரி, இப்ப இத வந்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் த்ரில்லிங்கா போமா? Okay, teacher. yes teacher எப்படி teacher? இப்படியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் உங்களை கூப்பிட போறது இல்ல. அப்புறம் நீங்களே உங்க ஃப்ரெண்ட யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிடணும். யாரு ரொம்ப அமைதியா இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க கூப்பிடலாம். அமைதியா இருக்கிறவங்க Okay, teacher. teacher. நான் ஆல்ரெடி ஒரு ஆளை சூஸ் பண்ணி தான் டீச்சர் வச்சிருக்கேன். ஆமாவா? ஆமா டீச்சர். சரி, ஏன்னா நான் பேசுறவங்க அத்தனை பேருமே நானு அவங்களே தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே okay சரி, teacher அடுத்து. ஓகே பாப்போம். இது வீரம்மா. யாரு? வீரம்மா. ஓகே, ராஜன் சொல்லுங்க. வீரம்மா கூப்பிடுங்க. ஓகே, வீரமா. வீரமா. டீச்சர். ஓகே, முதல் கேள்வி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. Belajar bersungguh-sungguh kakak saya. நீங்க அது வாக்கியம் அப்படியே படிங்க. படிச்சுட்டு Okay. எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொங்சாங்க மாத்துங்க. Okay. Kakak saya belajar bersungguh-sungguh. Subjek வந்து kakak saya. Belajar bersungguh-sungguh predicate. Predicate. ஓகே Okay. Tukar kepada ke songsang வந்து belajar bersungguh-sungguh kakak saya. ராஜன், ஓகே டீச்சர் சொல்லுங்க. சரியா தப்பா வீரமா சொன்னது? தப்பு தப்பு. ஓகே, தப்பு. சரி, இப்ப நம்ம கேள்வி கேட்போம். வீரமா, நீங்க சொன்னது சரியா தப்பா? எனக்கு சரி டீச்சர். உங்களுக்கு சரி. சரி, இப்ப வந்து வீரமாவுக்கும் ராஜனுக்கும் போட்டி. ஓகேவா? சரி, யாரு சரி யாரு தப்பு நமக்கு தெரிய போறது இல்ல. ராஜன் தப்புன்றாரு, வீரமா சரின்றாங்க. சரி, நீங்களே எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணலாம். தப்பா ஆன்சர் கொடுத்தவங்க என்ன பண்ணலாம்? அது வீரமாவா கூட இருக்கலாம், இல்ல ராஜனா கூட இருக்கலாம், எனக்கு நம்மளுக்கு தெரியாது. உங்க டெக்னிக்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பண்ணிடலாம் டீச்சர். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன டெக்னிக் உட்காரணுமா? ஓகே, வீரமா நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்ன பண்ணலாம். நீங்க 2 பேரும் சொல்லுங்க என்ன செய்யலாம். மன்னிச்சு விட்டுருங்க டீச்சர். மன்னிச்சு விட்டுலாமா? வீரமா, மிகப்பெரிய தண்டனை டீச்சர் இது. மன்னிச்சு விட்டுலாமா வீரமா? சரி, மனசு பண்ணுங்க டீச்சர். ஓகே, நீங்க 2 பேரும் கேட்ட முடிவுக்கு வந்துருவோம். மன்னிச்சு விட்டுலாம். ஓகே, வீரமாவோட ஆன்சர் வந்து 1 2 3. சரி. ஓகே, அது யாரு இப்ப தப்பு? ராஜன். சரி வீரமா, அப்படியே அந்த வார்த்தை சொல்லுங்க. பொழிச்சு போ ராஜன், அப்படி சொல்லிருங்க பாப்போம். டீச்சர், அது எங்க ஹஸ்பண்ட் டீச்சர் பொழிச்சுக்கிட்டோம். ஓ, ஓகே ஓகே ஓகே. டீச்சர், ini yang bersungguh-sungguh kakak saya belajar வரக்கூடாது. திரும்ப சொல்லுங்க பாப்போம். bersungguh-sungguh kakak saya belajar nih. யார பத்தி பேசுறீங்க? kakak பத்தி. யாரோட kakak பத்தி? kakak saya. அப்ப kakak saya தானே சப்ஜெக்ட். அவங்கள பத்தி என்ன பேசுறீங்க? belajar bersungguh-sungguh. ஓகே, belajar bersungguh-sungguh அதுதான் உங்களோட predicate. சோ kakak saya subject, belajar bersungguh-sungguh predicate. அப்ப அப்படியே தூக்கி மிடக்க போட்டா belajar bersungguh-sungguh kakak saya. pantas saja. Okey sih. ஓகேவா? பரவாயில்ல.
என்ன வீரமா ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க சேஃபான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க, மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் பின் விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஓகே சரி, வாழ்த்துக்கள். எனக்கு இன்னைக்குதான் தெரியும் இந்த நீங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. ஓகே, நல்ல 2 பேரும் சேர்ந்து படிச்சு கண்டிப்பா நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கோரா நீங்க மாறணும். ஓகே ஓகே டீச்சர், தேங்க் ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நான் 2வது டீச்சர் கஸ்தூரி. யாரு? தமிழா? எஸ் ஓகே, டீச்சர். தமிழ். யாரை கூப்பிட போறீங்க? கஸ்தூரி டீச்சர். கஸ்தூரி யாரே உங்க தங்கச்சா? இல்ல டீச்சர், இங்க யாரும் பேர் பார்த்தேன், அதான் அமைதியா ஓகே, இருக்கு. கஸ்தூரி. கஸ்தூரி யார் அந்த கஸ்தூரி? ஓகே, கஸ்தூரி 2வது படிங்க. Saya akan mendapatkan keputusan yang cemerlang dalam SPM. எங்க mendapatkan வருது அங்க? Saya akan mendapat keputusan yang kecemerlangan dalam என்ன yang kecemerlangan போகுது? செவதான். கஸ்தூரி ஒழுங்கா படிங்க. கஸ்தூரி Saya akan mendapat keputusan yang cemerlang dalam SPM. yes. Okay, subject predicate. Dalam SPM saya akan mendapatkan keputusan yang cemerlang. சப்ஜெக்ட் முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் ப்ரெடிகேட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சொங்சாங்க மாத்துங்க. Teacher subjek வந்து saya akan mendapatkan keputusan. Saya akan mendapat keputusan yang cemerlang. ப்ரெடிகேட் வந்து எது? Dalam SPM. ஓகே, தமிழ். எஸ் டீச்சர். அவங்க சொன்னது சரியா தப்பா? தப்பு டீச்சர். உண்மையாவா தப்பா? ஆமா டீச்சர். ஓகே, உங்களுக்கும் அதே தண்டனையா எப்படி? எனக்கு ஓகே தான் டீச்சர். மன்னிச்சு விட்டுணுமா? ஆமா டீச்சர். சரி, கஸ்தூரிய மன்னிச்சு விட்டுருவோம். கஸ்தூரி சொன்னது தப்பு அப்படின்னு தமிழ் சொல்றாரு. தமிழ், உங்களுடைய ஆன்சரை பாப்போமே, நீங்க சரியா தப்பான்னு இப்ப தெரிஞ்சிடும். டீச்சர் சப்ஜெக்ட் வந்து saya akan. ப்ரெடிகேட் வந்து mendapat keputusan yang cemerlang dalam SPM. ஓகே, நீங்க 2 பேருமே தப்பு. சரி, வேற ட்ரை பண்ணுவோம். வேற ஆளு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். Dirga teacher. ஓகே, தீர்கா. Saya subjek akan mendapat keputusan yang cemerlang dalam SPM predicate. Jadi jawapannya ialah akan mendapat keputusan yang cemerlang dalam SPM saya. Yes, very good. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல். நம்ம யாரை பத்தி பேசுறோம்? Saya. நம்ம saya பத்தி பேசுறோம். அப்ப நம்ம வந்து saya வந்து சப்ஜெக்ட். என்ன பத்தி நான் என்ன பேசுறேன்? akan dapat keputusan SPM-ல நல்ல கிரேட் கிடைக்கும். நான் SPM-ல நல்ல கண்டிப்பா கரெக்டா நல்ல கிரேட் எடுப்பேன். அக்கன் மண்டாப்பானாக்கா நான் கண்டிப்பா கிரேட் எடுப்பேன் அப்படின்றாங்க. எனக்கு கண்டிப்பா கிரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, 3வது யார கூப்பிடலாம்? Lekinesh teacher. ஓகே, தீர்கா இங்கிலீஷ் சொல்லுங்க. Lekinesh. லெக்கினேஷ். ஓகே, லெக்கினேஷ். லெக்கினேஷ் இருக்கீங்களா? ஓகே, லிக்கினேஷா விக்கினேஷா? Leki teacher, Lekinesh. லெஃப்ட் ஆயிட்டாரு. லெஃப்ட் ஆயிட்டாரா? பேர் கூப்பிட போறாங்க தெரிஞ்சுட்டே வெளியாயிட்டாரு. ஓகே, விக்னேஷ் நீங்க சொல்லுங்க. Buku-buku di atas rak itu tersusun kemas. Buku-buku di rak itu tersusun kemas. Oke. Saya songsang ah. Itu subjek, itu predicate. Buku-buku di atas itu yang rak itu வந்து subjek. Predicate. Tersusun kemas. Oke. Songsang. Subjek வந்து tersusun kemas. Songsang மாத்துங்க. Sorry, predicate வந்து tersusun kemas. Subjek வந்து buku-buku di atas rak itu. ஓகே, அது அப்படி ஆயாட்ட படிங்க பாப்போம். ஆயாட்டா படிங்க. Tersusun kemas buku-buku di atas rak itu. ஓகே, di atas rak itu. Rack வந்து இங்கிலீஷ்ல, bahasa Melayuல வந்து ராக் அப்படின்னுவாங்க.
ஓகே இருக்கா டீச்சர். எப்படி விக்னேஷ் சொன்னது சரியா தப்பா? சரி டீச்சர், ரைட்டா சொல்லிருக்காங்க. உண்மையா? உண்மையா. நம்பலாமா? நம்பலாம் டீச்சர், ரைட் தான். ஓகே குட். ஓகே சரி, கங்க்ராட்ஸ். ஓகே 4 யாரு? விக்னேஷ் நீங்க கூப்பிடுங்க இப்ப. கூப்பிடுங்க. யாரு? விளங்கல. முனீஸ்வரன். டீச்சர் நான் தான் டீச்சர். ஓகே சொல்லுங்க முனீஸ்வரன். biasa வந்து warga dunia semakin cemas இல்ல ayat biasa teacher. Okey ayat biasa. Okey. Warga dunia semakin cemas apabila bencana alam berlaku வந்து biasa. Okey. biasa predicate மாத்தணும்னா subject predicate மாத்தணும்னா subject வந்து என்னன்னு சொல்லுங்க. warga dunia warga dunia வந்து subject, semakin cemas apabila bencana alam berlaku வந்து predicate. Songsanga மாத்துங்க. நீங்க சொல்லிட்டீங்க subject வந்து warga dunia சொல்லிட்டீங்க, predicate வந்து semakin cemas apabila bencana alam berlaku சொல்லிட்டீங்க. இப்ப songsanga மாத்துங்க. semakin cemas apabila bencana alam berlaku warga dunia. ஓகே விக்னேஷ், என்னது அவங்க கொடுத்தது சரியா? எனக்கு தப்பு மாதிரி தோணுது. ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? Teacher, semakin cemas warga dunia apabila bencana alam berlaku. Semakin cemas warga dunia apabila bencana alam berlaku. அப்படி வருமோ? Cikgu, உங்க ஜாப் cikgu. வணக்கம் டீச்சர். வணக்கம். Teacher, apabila bencana alam berlaku warga dunia semakin cemas. Apabila bencana alam berlaku warga dunia semakin cemas. ஓகே இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி என்ன சொல்றதுன்னா, சரி ஹோல்ட் ஆன். ஓகே இந்த கேள்விக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும், அதுக்கு இருங்க. ஓகே இப்ப நான் டைப் பண்றது தெரியுதா? தெரியுது டீச்சர். டீச்சர் தெரியுது. ஓகே சரி. ஓகே இப்ப இந்த இடம் வந்து வர்க்க துனியா வந்து சப்ஜெக்ட். ஓகே semakin cemas அப்படின்றது வந்து predicate. ஓகே நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஓகே நீங்க டீச்சே போடலாமா போட முடியாதா? போட்டீங்கன்னா ஓகேவா? ஒரு ஆயாட்டா மாத்தலாமா? முடியும் டீச்சர். முடியும் டீச்சர். அப்ப முடியும்னாக்கா வர்க்க துனியா வந்து சப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து semakin cemas வந்து எது என்னது? predicate. ஓகே இப்ப இத மட்டும் மாத்துங்க பாப்போம். semakin cemas warga dunia. semakin cemas warga dunia. ஓகே இப்ப இந்த பின்னால உள்ளது எல்லாமே என்னன்னாக்கா, இப்ப நீங்க ஒரு கதை சொல்றீங்க. ஓகே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்றேன். அந்த கதைய வந்து இப்ப நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க கதை சொல்லும் பொழுது கொஞ்சம் தம்பா பண்ணி பேசுவீங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த பின்னால உள்ளது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்னன்னாக்கா, இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து பண்ணுறாங்க தம்பாகன். இது வரைக்கும் நம்ம போட்டாலே இது ஒரு ஆயாட்டமா போதும். இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா தம்பாகன் ataupun keterangan. இந்த keterangan வந்து பின்னாலே நீங்க வைக்கலாம், இல்ல நீங்க தூக்கி மினுக்க போடலாம், இல்லன்னா இங்க போடலாம், எப்படி வேணாலும் போடலாம்.
புரியுதா இப்ப? டீச்சர் புரியுது. ஓகே, திரும்பவும் நம்ம படிப்போம். இது ரெண்டு தான் முக்கியமான பாட்டு. இப்ப வர்க்க dunia subject, semakin cemas predicate. semakin cemas வர்க்க dunia அப்படிதான் வரணும். அப்ப இதை நம்ம எப்படி பண்றது? அப்ப நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஓகே, இது வந்து நான் கே போடுறேன், இது வந்து நான் கேன் போடுறேன். அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே டீச்சர். என்ன வரலாம்னாக்கா, பி முத எழுதலாம், அதுக்கப்புறம் எஸ் எழுதலாம், அதுக்கப்புறம் கே எழுதலாம். ஓகே, அது படிங்க. Semakin cemas warga dunia Ketika apabila bencana alam berlaku. bencana alam berlaku. ஓகே, இது முதல் ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் ஓகே ஓகே, இது முதல் ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் வந்து பி எடுக்கிறேன் முத. ஓகே, கே எடுக்கிறேன், பி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ் எடுக்கிறேன். Apabila bencana alam berlaku, semakin cemas warga dunia. இதுவும் சரி. விளங்குதா? வணங்குது டீச்சர். ஓகே, அல்லது அல்லது கே முத எடுத்துட்டு எஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பி, அதுவும் முடியும். படிங்க. Apabila bencana alaman berlaku, semakin cemas warga dunia semakin cemas. cemas. இந்த மூணு ஆன்சரும் சரி. புரியுதா? ஏன்னா இந்த ஆயாட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது மட்டும் தான் சப்ஜெக்ட். இதுல இருந்து இது வரைக்கும் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் ப்ரெடிகேட். ஆனா இந்த ப்ரெடிகேட்டை கூட நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு பின்னால உள்ளது நம்ம எடுத்துட்டாலும் இந்த ஆயா நிக்கும். அப்ப இந்த பின்னால உள்ளது நம்ம தேவையில்லைனாக்க கூட வீசிடலாம். ஆனா அதனால இதை வந்து நம்ம கேன்னு சொல்லி நான் பேசிக்கிறேன். இத ரெண்டையும் நீங்க அப்படியே மாத்தி எடுக்கலாம். பி கே சொல்லுங்க. PKS முடியாதா டீச்சர்? முடியும், அதுவும் முடியும். PKS இதுவும் முடியும். ஓகே ஓகே, PKS அப்படியே நீங்க எடுத்து நீங்க எழுதுறதுனாலும் முடியும். Semakin cemas apabila bencana alam berlaku warga dunia. இதுவும் முடியும். Apabila bencana alam berlaku warga dunia semakin cemas, அதுவும் முடியும். Apabila bencana alam berlaku semakin cemas warga dunia, அதுவும் முடியும். Semakin cemas warga dunia apabila bencana alam berlaku, அதுவும் முடியும். டீச்சர், ஓகே சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே, அந்த அப்போபில bencana alam berlaku போலனாலும் முடியுமா? திரும்ப சொல்லுங்க. அப்போபில bencana alam berlaku அது போடலனாலும் முடியுமோ? முடியாது 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 முடியாது. இத வந்து நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக மட்டும் தான் நான் அதை வந்து பிரிச்சுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு உங்களை வந்து நான் புரிய வைக்கணும், அதுக்காக தான் இதை நான் பிரிச்சேனே தவிர, நீங்க அந்த ஐயாட்ட வந்து இது வந்து குத்துறாங்க அப்ப இது நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க மாத்த முடியாது. நீங்க அப்படியே நீங்க எழுதணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்சர்ல நான் 4 இது கொடுத்தேன். அந்த 4 கொடுத்த இதுலயும் ஏதாவது நான் ஒண்ணு விட்டுருக்கேனா? இல்ல டீச்சர். 3மே எடுத்திருக்கேன் தானே? ஆமா டீச்சர். அப்ப எதுவுமே நீங்க வீசக்கூடாது, எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும். ஆனா மினுக்க பின்னால நீங்க போட்டுக்கலாம். ஓகே டீச்சர். என்னுடைய அறிவுரை என்னன்னாக்கா, நீங்க படிங்க, உங்களுக்கு புரியலையா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே தூக்கி மனுக்கு போட்டுருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சேஃபா இருப்பீங்க. இந்த டெக்னிக் நீங்க செஞ்சீங்கன்னா. நான் சொன்னேனே, பீவை அப்படியே தூக்கி எடுத்துடணும். இது இந்த அப்படியே நீங்க அத வந்து நீங்க ரெண்டா வெட்டாம, நீங்க ரெண்டா பிரிக்காம அப்படியே நீங்க எடுத்து நீங்க போட்டானாங்க சேஃபா இருப்பீங்க. ஓகே. ஆனா நீங்க வந்து இன்னொன்னு யோசிக்கணும், சில வார்த்தைகள் வந்து
நம்ம பிரிச்சுதான் மாத்தணும். அப்பதான் அது வந்து நம்ம கரெக்டா அது உட்காரும் அந்த இடத்துல. அப்பதான் அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பிரிக்கணும். அப்படி நீங்க பிரிக்க தெரியலனாக்கா நீங்க ரெண்டுமே அப்படியே எடுத்து நீங்க எழுதலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே. சோ உங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க பிரிக்கிறது தப்பாயிர போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. நீங்க அப்படியே தூக்கி நீங்க மனுக்கு போட்டுருங்க. Semakin cemas apabila bencana alam berlaku warga dunia. ஓகே. இதுக்கு ஆன்சர் எத்தனை ஆன்சர் இருக்கு இதுக்கு? சார் ஒரு 4 இருக்கு. 4 இருக்கு. ஓகே. இந்த 4 உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சு டீச்சர். ஓகே சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே. அடுத்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். நான் டீச்சர் அன்பு. அன்பு. ஓகே அன்பு சொல்லுங்க. அன்பு நான் சொல்லல, நான் ஒரு ஆளு சொல்ல போறேன். ஓகே அன்பு சொல்லுங்க. அன்பு சேரன் அண்ணே. யாரு? சேரன் அண்ணே. ஓகே சேரன் சொல்லுங்க. சேரன் சேரன் டீச்சர் ஸ்கிரீன் காண போச்சு. டீச்சர் ஸ்கிரீன் கருப்பா தெரியுது டீச்சர். இங்க இருட்டா தெரியுது டீச்சர். இப்ப ஓகே டீச்சர். சரி டீச்சர். ஓகே சரி சொல்லுங்க. யார் டீச்சர்? நானா? சேரன். சேரன் ரெண்டு சேரன் இருக்காங்க டீச்சர். ஓ 2 சேரன் இருக்கீங்களோ? நீங்க தான். நானா? ஓகே நீங்க தான். ஓகே. jam tangan saya வந்து சப்ஜெக்ட். predicate வந்து தெல்லா தெல்லாரோ என்ன டீச்சர்? கரெக்ட்டா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? தெரியல டீச்சர். jam tangan saya தெல்லா ரோசா வந்து சப்ஜெக்ட். setelah terjatuh ke atas lantai வந்து predicate. ஓகே. அதாவது நீங்க வந்து இப்படி பிரிச்சிருக்கீங்க. சரியா? jam tangan saya telah rosak இப்படின்னு பிரிச்சுட்டு setelah terjatuh ke atas lantai-ன்னு பிரிச்சிருக்கீங்க. சரியா? ஓகே அன்பு அவர் சொன்னது ஆன்சர் சரியா? தெரியல டீச்சர். ஆனா அவர் ஆன்சர் வேற டீச்சர். அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது டீச்சர். திரும்ப சொல்லுங்க. அவர் ஆன்சர் சரியா இல்லையா எனக்கு தெரியல. பட் என் ஆன்சர் அவர் ஆன்சர் வேறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஓகே உங்க ஆன்சர் சொல்லுங்க. என்னோட வந்து ஜாம் தாங்கன் சைய வந்து சப்ஜெக்ட். தெல்லா ரோசா செத்தலா ஜத்து காத்தஸ் லந்தாய் வந்து ப்ரெடிகேட். ஓகே உங்க ஆன்சர் தான் கரெக்ட். உங்க ஆன்சர் தான் சரி. யாரு டீச்சர்? நானா சேரனா? அன்பு. Thank you டீச்சர். ஓகே ஏன் இத சொல்றேனாக்கா இப்ப நம்ம உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஜாம் தாங்கன் சைய தெல்லா ரோசா இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கலாமா வைக்க முடியாதா? வைக்கலாம் டீச்சர். அப்படி வைக்கலானாக்கா இது ஒரு அயாட்டா இல்ல சப்ஜெக்டா? ஆயா டீச்சர். அப்ப குத்துறாங்கண்ணா டீச்சர் ஐ மீன் அது பின்னாடி உள்ள ஆயாடா அப்படி சொன்ன டீச்சர். நான் பின்னால உள்ளது கேட்கலையே, முன்னுக்கு உள்ளது கேட்கிறேன். ஜாம் தங்கன் சைய தெல்லா ரோசா இந்த இடத்துல நான் புள்ளி வைக்கலாமா வைக்க முடியாதா? நொக்தா வைக்கலாமா வைக்க முடியாதா? வைக்கலாம் டீச்சர். வைக்கலாம் டீச்சர். வைக்கலானாக்கா அது ஆயாட் பெண்ணோவா இல்ல ஆயாட் பாருவா? ஆயாட் பெண்ணோ டீச்சர். ஆயாட் பெண்ணோனாக்கா நான் 2 விஷயம் சொன்னேன். ஆயாட் பெண்ணோல என்ன இருக்கும்? ஆயாட் பெண்ணோல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் டீச்சர். ஆயாட் பெண்ணோல ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆயாட்ல வந்து ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். ஓகே புரியுதா? டீச்சர். அப்ப ஜாம் தங்கன் சைய தெல்லா ரோசான்றது வந்து ஆயாட்னாக்கா இது ரெண்டுமே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து சப்ஜெக்ட்னு சொன்னது சேரன் வந்து சப்ஜெக்ட் சொன்னது சரியா தப்பா? தப்பு டீச்சர். தப்பு. அப்ப நீங்க இதுவும் ஒரு டெக்னிக். அடுத்த தடவை உங்களுக்கு கேள்வி வந்து உங்களுக்கு புரியல இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குனாக்கா நீங்க வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு அங்க புள்ளி வச்சு பாருங்க. அந்த புள்ளி விக்க முடிஞ்சிச்சுனாக்கா அது வந்து ஆயாட் லிங்க்அப்னு அர்த்தம். அப்ப அது ஆயாட் லிங்க்அப்னாக்கா சப்ஜெக்டும் இருக்கு ப்ரெடிகேட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மட்டும் நீங்க சப்ஜெக்டா மாத்த முடியாது. இதுலயே நீங்க 2ஆ பிரிக்கணும். இப்ப 2ஆ பிரிங்க. ஜாம் தங்கன் சைய. எஸ் ஜாம் தங்கன் சைய அதுதான் சப்ஜெக்ட். தெல்லா ரோசா அதுதான் சப்ஜெக்ட். தெல்லா ரோசா வந்து setelah terjatuh ke atas lantai வந்து penerangan. Okay, keterangan.
சோ அப்படியே நீங்க எடுக்கலாம். இந்த இந்த இடத்துல நீங்க பிரிச்சத இந்த இடத்துல பிரிக்கணும். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் ப்ரெடிகேட். ஓகேவா? Jam tangan saya வந்து சப்ஜெக்ட், telah Rosa setelah terjatuh ke atas lantai வந்து ப்ரெடிகேட். ஓகே, இப்ப மாத்துங்க. Songsang maksudnya? Setelah terjatuh ke atas lantai, jam tangan saya. Ya, telah rosak setelah terjatuh ke atas lantai, jam tangan saya. Okey? அடுத்து Okay, teacher. Okey, கேள்வி இருக்கா? இல்ல டீச்சர், ஈஸியா இருக்கு. இல்ல டீச்சர். இல்ல. ஓகே, இதான் கடைசி கேள்வி. பாப்போம் முடிக்கிறதுக்கு முன்ன. Tukarkan ayat songsang di bawah menjadi ayat biasa. Modal வந்து biasa menjadi songsang. இப்ப வந்து songsang menjadi biasa. உங்களுக்கு 4 நிமிஷம் தரேன். சொல்லுங்க. Sedang mendengar muzik dia sepanjang malam. அது வந்து ayat songsang teacher. Okay. Sepanjang malam dia sedang mendengar muzik sepanjang malam. Okey, apa dia sedang mendengar muzik sepanjang malam சொல்லிருக்கீங்க. எது சப்ஜெக்ட் இப்ப? Subjek வந்து sedang mendengar muzik teacher. Predicate? Oh sorry teacher, subjek வந்து sepanjang malam, predicate வந்து sedang mendengar muzik. அப்ப dia வந்து எது? Dia வந்து subjek. Predicate? Sedang mendengar muzik. Apa sepanjang malam? ஆமா teacher. Dia sepanjang. குழப்பறணும். உங்களோட ஆயத் நீங்க முழுசா சொல்லிருங்க, சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் என்னன்னு. Teacher, sedang mendengar muzik அது வந்து predicate. Okay. Sepanjang malam வந்து subject teacher. அப்ப dia விட்டுட்டீங்களே? Teacher, sepanjang malam untuk penerangan oh. Penerangan வரும். Dia sepanjang malam வந்து subject, sedang mendengar muzik வந்து predicate. Dia sepanjang malam வந்து subject, sedang mendengar music வந்து predicate. அப்படியா? ஆமா டீச்சர். யார பத்தி பேசுறீங்க நீங்க? dia பத்தி தானே பேசுறீங்க. அப்ப dia மட்டும் தானே சப்ஜெக்ட். Nah, sepanjang malam untuk penerangan pula teacher. Yes, good. sepanjang malam வந்து predicate உள்ளுக்கு தான் வருது. predicate உள்ளுக்கு தான் வருது. ஆனா அது வந்து கேட்டகரி penerangan. ஓகே. dia மட்டும் தான் சப்ஜெக்ட். நான் முத சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த 4 ஆப்ஷன் இருக்கு சொன்னேன் தெரியுமா? அந்த இந்த மாதிரி PSK, KPR அந்த டெக்னிக்ல தான் இது வருது இப்ப. ஓகே. dia வந்து சப்ஜெக்ட். sedang mendengar music sepanjang malam வந்து predicate fulla. dia sedang mendengar music sepanjang malam வரைக்கும் predicate. அந்த predicate நம்ம ரெண்டா பிரிச்சா, sedang mendengar music வந்து predicate போட்டுலாம், sepanjang malam வந்து நம்ம என்னவா போட்டுலாம்? keterangan atau penerangan. மாத்தலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, predicate எதுனாக்கா பியும் கே டீச்சர் கேவும் சேர்ந்தா இது ரெண்டும் சேர்ந்தாதான் predicate வரும். predicateனாக்கா ரெண்டுமே, அதை நம்ம பிரிக்க முடியாது predicate. ஓகே. சோ அப்ப வந்து dia மட்டும் தான் சப்ஜெக்ட். அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? வியாசவா மாத்திரம் எப்படி எழுதலாம்? செல்வராணி சொல்லுங்க. சொல்லுங்க டீச்சர். நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப வியாசவா எப்படி மாத்துவீங்க? dia sedang mendengar muzik sepanjang malam. Yes. எது சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் வந்து dia டீச்சர்.
ஓகே predicate sedang predicate வந்து sepanjang malam. இல்ல நீங்க ஃபுல்லாவே படிக்கலாம், நீங்க பிரிக்க வேண்டாம். Okay. Dia sedang mendengar music sepanjang malam. நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க. dia sedang mendengar music sepanjang malamனு ஃபுல்லா படிச்சிட்டீங்க. வெரி குட், அதுதான் ஆன்சர். இப்போ நான் பிரிச்சு சப்ஜெக்ட் என்ன predicate என்னன்னு கேக்குறேன். Subjek வந்து sepanjang malam teacher, predicate வந்து sedang mendengar music. தப்புமா? டீச்சர் Subject dia. சப்ஜெக்ட் யாரை பத்தி பேசுறீங்க அவங்கதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து நம்ம ரெண்டா பிரிக்க முடியாது, ஆனா predicate மட்டும் தான் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். predicate மட்டும் தான் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அது எப்படின்னாக்கா predicateம் கித்துறாங்கன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்ப இந்த இடத்துல இதோடைய ஆயர் வந்து எப்படி வரணும்? Dia sedang mendengar music sepanjang malam. இதுதான் ஆன்சர். dia sedang mendengar music sepanjang malam. அப்ப இது சப்ஜெக்ட், dia இதுதான் சப்ஜெக்ட். இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? predicate புரியுதா? புரியுது டீச்சர். புரியுது டீச்சர். அததான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த predicate வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இந்த predicate வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. sedang mendengar musicன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க இங்க. ஓகே, அப்ப அவங்க பிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கா sedang mendengar music dia sepanjang malam அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா predicate வந்து இது ஃபுல்லாவே தான் predicate, இது அப்படியே predicate. ஓகே, புரியுதா செல்வராணி? புரியுது டீச்சர். ஓகே, இது நான் இது பண்ணிடுறேன். சாலவா இருங்க. ஓகே சரி, ரெண்டாவது செல்வராணி நீங்க கூப்பிடுங்க ஒரு ஆளு. டீச்சர் என்னை கூப்பிட்டு அதே பர்சனை கூப்பிட முடியுமா டீச்சர்? கூப்பிடலாம். முனீஸ்வரன் டீச்சர். ஓகே முனீஸ்வரன் ஆன்சர் சொல்லிட்டீங்க தானே நம்ம? சொல்லிட்டேன் டீச்சர். ஓகே, நீங்க வேற ஆளை கூப்பிடுங்க அம்மா. செல்வராணி என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க செல்வராணி? என்ன கூப்பிட்டவங்களே எடுக்கலாம் கூப்பிடுங்க டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே, வேற ஆளை கூப்பிடுங்க, சான்ஸ் கொடுங்க. வேற சீக்கிரம் 10 நாளாச்சு. மனிஷா டீச்சர். மனிஷா. ஓகே மனிஷா, அப்பா இப்பதான் புதுசா கேக்குற இந்த பேரு. மனிஷான்னு ஒருத்தவங்க இப்ப இருக்கிறாங்களா? இப்பனா இருக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியும் இந்த குரூப்ல. மனிஷா ஓகே சொல்லுங்க மனிஷா. Ibu bapa perlu meluangkan masa untuk anak-anak. Ibu bapa perlu meluangkan masa untuk anak-anak. Okey, itu subjek. Ibu bapa. Itu predicate. Perlu meluangkan masa untuk anak-anak. Very good. betul. Okay. மனிஷா அமைதியா இருந்தாலும் ஏன்னா பெரிசின்னு சொல்லுவாங்களே. ஓகே, diam berisi மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தாலும் அவங்க கரெக்டா சரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெரி குட். புனையாவது டீச்சர். ஓகே ஓகே குட். மூன்றாவது மனிஷா கூப்பிடுங்க ஒரு ஆளு. கொஞ்சம் டீச்சர். சீக்கிரமா டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனா 2 தான், அதோட முடிஞ்சது கிளாஸ். கீர்த்தனாஸ்ரீ. டீச்சர். கீர்த்தனாஸ்ரீ டீச்சர். சொல்லுங்க டீச்சர். போக போக கிளாஸ்ல ஆள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க டீச்சர். ஏன்னா 10 மணி ஆச்சுல. இப்ப எத்தனை பேரு? 47 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, அவ்வளவு டல்லா சொல்லி நான் இப்பதான் டீச்சர் கவனிக்கிறேன். டீச்சர் blank ஆயிடுச்சு டீச்சர் ஸ்கிரீன். அவ்வளவு டல்லாவா சொல்லி தரேன்? இல்ல டீச்சர், டைம் ஓரே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிச்சு இருக்கோம். ஓகே, மணி ஆச்சு, அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது.
அவங்க வெளியாயிட்டாங்க. ஓகே. சோ நீங்க Teacher, முடிச்சிருங்க. நான் ரெண்டு பண்ணலாமா? தான். ஆ? டீச்சர் நான் Hello? ட்ரை பண்ணலாமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. யார் அது? Kanchana Wilu. ஓகே, காஞ்சனா சொல்லுங்க. Okey, telah hilang buku teks saya dalam kelas. So Okay. ada ayat biasa nama mata tandaka buku teks saya telah hilang dalam kelas. ஓகே, வெரி குட். அதோடைய சப்ஜெக்ட் Buku teks saya. அது என்னது? Subjek வந்து buku teks saya. Predicate telah hilang dalam kelas. ஓகே, வெரி குட். telah hilang dalam kelas. வெரி குட். ஓகே, buku teks saya வந்து சப்ஜெக்ட், telah hilang dalam kelas வந்து predicate. ஓகே, வெரி குட். 4 கடைசி. யாராச்சும் சொல்லுங்க. Try பண்ணலாமா டீச்சர் திருப்பியும்? யாரு? Kanchana Wilu தான். காஞ்சனா வேலுதானா? ஓகே, சொல்லுங்க. Dia ditegur oleh guru kerana sering datang lewat. Okey, dia ditegur oleh guru kerana sering datang lewat. Okey. Dia ditegur oleh guru. Itu subjek actually. Dia ditegur oleh guru kerana dia sering datang lewat. Okey, good. Dia ditegur oleh guru kerana sering datang lewat. So, அதுதான் அதோடைய answer. Okay? Correct. Very good. சரி. Okay. இப்ப இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்கேன். terima kasih.